ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டு வாங்கடா நம்ம தமிழரசை பச்சை முத்துச்செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா. என்னன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல ரிலீஸ் ஆன லப்பர் பந்து அப்படிங்கிற படம் தான் பார்க்க போறோம். அதோட டைரக்டர் தான் நம்ம தமிழரசன் பச்சைமுத்து. இது ஏன் நான் அவரை தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்றேங்கிறதுக்கான காரணம் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த படத்தோட கதையை நம்ம பார்த்துருவோம். ஊருக்குள்ள ஒரு முக்கியமான கிரிக்கெட் டைம்ல நம்ம அட்டகத்தி தினேஷ் இருக்காப்புல. ஓபனிங் பேட்ஸ்மேனே அவர் தான். அவரு முத பால் அடிச்சுட்டு அடுத்த பால் அடிச்சாலே அது 6 அல்லது 4 தான் இருக்கும். அதனாலதான் அவருக்கு பேர் கெத்துன்னு சொல்லி வச்சிருக்காங்க. பேரே கெத்தா இருந்தாலும் ஆட்டமும் கெத்து அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மேட்சும் நிரூபிக்கிறாப்புல சுற்று வட்டாரத்துல. இவர் வந்தாலே ஆப்போசிட் டீம் எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்டா பயங்கரமா பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்காப்புல கிரிக்கெட்ல. இந்த மாதிரி டயத்துல ஒரு முக்கியமான ஒரு மேட்ச் நடக்குது கிராமத்துல. அப்ப ஒரு சிறு வயசு பையனா ஹரிஷ் கல்யாணம் காமிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆப்போசிட் டீம்ல ஹரிஷ் கல்யாணம் வந்து போய் சேர்றாப்புல. ரொம்ப வந்து ஒரு எதிர்ப்புக்கு நடுவுல போய் சேர்றாரு ஹரிஷ் கல்யாணம். ஆனா அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த மேட்ச்ல ஒரு எதிர்பாராத சம்பவம் ஆயிருது. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளாஷும் நடக்குது. இந்த கிளாஷுக்கு அப்புறம் திருப்பி ஒரு 10-11 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேரும் வேற ஒரு மேட்ச்ல வந்து யதார்த்தமான முறையில இவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப இவங்க பேசிக்கக்கூடிய கான்வர்சேஷன்ல என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஈகோ கிளாஸ் ஆயிருது. அந்த ஈகோ எந்த அளவுக்கு இவங்களோட வாழ்க்கையில விளையாண்டுச்சு அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2 பேர் மிகப்பெரிய படம். அதுல ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அட்டகத்தி தினேஷ். உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸ்ல வேற லெவல்ல விளையாண்டுருக்காப்லே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு ஈக்குவலா போட்டி போட்டு ஹரிஷ் கல்யாணம் நடிச்சிருக்காப்ல. அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம 2 சீன் சொல்லலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரிஷ் கல்யாணம் பாலசரனும் ஒரு கான்வர்சேஷன் வரும். அப்ப அது வந்து வேற ஒரு ஃப்ரெண்டு மூலமா வந்து நம்ம அட்டகத்தி தினேஷுக்கு வந்து அந்த தகவல் போகும். அப்ப சின்ன பிள்ளைய பேசுற விஷயத்தான் நீ பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்றப்ப ஹரிஷ் கல்யாணும் அட்டகத்தி தினேஷும் பாக்குற விதம் வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி 2வது ஒரு சீன்ல ஹரிஷ் கல்யாணம் நாளைக்கு நீங்க ஃபைனலுக்கு வந்துருங்கன்னு சொல்லி அட்டகத்தி தினேஷை பார்த்து சொல்லுவாப்ல. அப்ப இவங்க 2 பேரும் பாக்குற விதமும் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும் அந்த 2 சீனுமே. இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அருமையா நடிச்சிருக்காங்க. ஒரு சீன்ல ஹரிஷ் கல்யாண்ட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் அப்பா எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உன்னைய பிடிக்கும். என் அப்பானாலதான் நான் உன்னை லவ் பண்ணேன். எங்க அப்பா எப்ப உன்னை வந்து ஓகே சொல்றாரோ அப்பதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும் அந்த சீன். அதுக்கு அடுத்து நம்ம சசிகா அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃபா பிளே பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து அட்டகத்தி தினேஷோட சண்டை போட்டுட்டு வீட்டுல வந்து தனியா வந்து அவங்க அம்மாவோட வீட்டுல வந்து இருப்பாங்க. அப்போ ஒரு சீன் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அட்டகத்தி தினேஷோட அம்மா வந்து பார்க்க வருவாங்க. அப்ப சொல்லுவாங்க, நீ இல்லாத வீடு வந்து வீடாவே இல்லப்பா, நான் வந்து ஒழுங்கா சாப்பிட்டு வந்து எத்தனையோ நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சோறு போட்டு பரிமாறுறப்ப, அத்தை நீங்க மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சசிகா. அதுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, எந்த மாத்திரை எப்ப போடுறேன்னே தெரியலப்பா, ஏதோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடம்லாம் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே சென்டிமெண்ட்ல வேற லெவலுங்க. அது வந்து கனெக்ட் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு மாதிரி நம்ம காமெடியா இல்லாம அது கனெக்ட் ஆகுது. பாத்தீங்கன்னா நான் சொல்ற சீன் எல்லாமே கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் இவங்கள்ட்ட இருந்து எல்லாமே. அடுத்து நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, தூக்கிட்டு வாங்கடா அந்த செல்லத்தை அப்படின்னு. அது யாரு? நம்ம தமிழரசன் பச்சைமுத்து டைரக்டர் தான் நான் சொல்றேன். இந்த படம் அவருக்கு ஒரு முத படமா, என்னால நம்பவே முடியலங்க இது முத படமா அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு ஒரு கிளியரான ஒரு ரைட்டிங், தெளிவான ஒரு திரைக்கதை. நான் எப்பயுமே வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் வந்து தெளிவான திரைக்கதை இருந்தா அந்த படம் எந்த படமா இருந்தாலும் சரி ஜெயிக்குங்க. அதுக்கு இது ஒரு உதாரணம். ஒவ்வொரு கேரக்டருமே பேசப்பட்டு வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டிங்ல இவர் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கிறதையும் சீன்ல இவர் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்ம வந்து திரையில பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ரைட்டிங்னே சொல்லுவேன். சோ மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலியோட கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு அருமையான திரைப்படம். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூ நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.